வெல்கம் டு கணினி ஆசான். இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MySQL சர்வரை உபுண்டு வெர்ஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே, உபுண்டு லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கண்ட்ரோல் எல். ஓகே, ரியல் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் பார்த்துக்கலாம். LSB _ ரிலீஸ் -a. ஸோ உபுண்டு 24 LTS. ஓகே, ஸோ அப்புறம் apt get ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்கிரேட் எஸ் ஜென்கின்ஸு. ஸோ நிறைய அப்டேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்கிரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் MySQL இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, apt list grep I MySQL server. Okay, MySQL server core, MySQL server 8. Okay, next apt install MySQL server. apt install MySQL server. Okay, 243 MB இருக்கு. எஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ MySQL இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் செக்யூர் இன்ஸ்டலேஷன் மட்டும், போஸ்ட் இன்ஸ்டலேஷன் மெத்தட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, RHLக்கும் இதுக்கும். ஸோ பாஸ்வேர்டு இது கேட்குது. ஸோ இதில் MySQL D-ல போய் டெம்பரரி பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம தான் பாஸ்வேர்ட் செட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸ்ட்ராங் செட் பண்ணலாம். ஸோ டு ஸ்ட்ராங் அனானிமஸ் யூசர் எஸ் ரிமூவ் பண்ண எஸ் கொடுக்குறோம். அலோ ரூட் லாகின் ரிமோட்லி எஸ் செட். ரிமூவ் டெஸ்ட் டேட்டாபேஸ் எஸ். ஓகே, reload privileges yes, all done. Okay, so MySQL. so Red Hatல நம்ம MySQL பாஸ்வேர்ட் செட் ஆகிருக்கும், டெம்பரரி பாஸ்வேர்ட். ஸோ உபுண்டு சர்வர்ல செட் ஆகிருக்காது. ஓகே, நம்ம தான் செட் பண்ணணும். ஓகே, என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஸோ இதை அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்டர் யூசர் ரூட் at localhost identified with MySQL native password நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சின்டெக்ஸ்ல தப்பு இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். காப்பி அகைன் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொரி ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறது இதில் சேவ் ஆகிறதுக்காக +5 ஜஸ்ட் கொடுக்குறோம், இந்த கொரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ ஆல்டர் user root at localhost identified with MySQL native password செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஆத்தன்டிகேட் பிளகின் ஒன்று செட் பண்ணோம். ஓகே, பாஸ்வேர்ட் செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ MySQL கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லாகின் ஆகாது, ஏன்னா நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. MySQL -u root என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம்? பாஸ்வேர்ட் at $225. ஓகே, caps p at ssw0rd $2025. ஸோ உங்களுக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று செட் பண்ணணும், ஒரு பிளக்கின் ஒன்று செட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. சேவ் பண்ணுறது என்ன கொரி +privileges. ஓகே, ஸோ இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணி ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது என்னென்ன சர்வீசஸ்ன்னு பார்க்கலாம். சிஸ்டம் ctl சேம் அதே கமாண்ட் தான். ஸ்டேட்டஸ் இதில் MySQL D கிடையாது, MySQL. ஓகே, STATTUS. ஓகே, ஸோ MySQL
ரன்னிங்ல இருக்கு, bootable enable இருக்கு. ஓகே, அப்புறம் லாக் இருக்கான்னு பார்க்கலாம். மற்றதெல்லாம் அதே தான் நினைக்கிறேன். cd var log. ஓகே, ஸோ இதில் MySQL d log இருக்கான்னு பார்க்கலாம். லாக் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, அது சேம் அதே RHL அதே மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆகும். MySQL ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, அங்கே டைரெக்டாக இருந்தது, இங்கே வந்து ஒரு டைரக்டரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, cd MySQL. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் லாக் ஏதாவது இருந்தாலும் இங்கே தான் பார்க்க வேண்டியிருக்கும். MySQL ஃபோல்டர் உள்ள வச்சுருக்கோம் லாக் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்கள் லாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் லாக் ஃபோல்டருக்குள்ளே MySQL ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே தான் உங்களுக்கு MySQL லாக் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ அப்போ MySQL உபுண்டுவில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், என்ன வெர்ஷன் செக் பண்ணியிருக்கோம், அப்புறம் அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேர் பேச்சஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏபிடி இது லிஸ்ட்டு கிடையாது, இதை எடுத்துடலாம். ஓகே, ஏபிடி லிஸ்ட்டு grep I MySQL சர்வர் ஓட என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறமா டைரெக்டாக MySQL சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் செக் பண்ணுறோம், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் எனேபிள் வந்து பூட்டபிளுக்காக எனேபிள் பண்ணுறோம். ஓகே ஓகே, இதெல்லாம் நார்மலாக நம்ம இதில் செக் பண்ணுற மாதிரி தான். இதில் RHL செக் பண்ணலாம், அதே சேம் கமாண்ட் தான். ஓகே, PIDOF. ஓகே, அதே தான் சேம் கமாண்ட் தான். சரி, ஸோ 9372 இது எது டாப் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். டாப்பு grep MySQL d போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு இதாகும். இருக்கா, 9372 நம்ம PIDF எடுத்து அதே தான். அப்புறம் நெட் ஸ்டாட்டு சேம் அதே தான், TNLUP grep 3306 போர்ட் நம்பர் என்ன 3306 சொல்யூஷன்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ls off, ஸோ இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, apt get install ls off இப்போ இருக்கா பார்க்கலாம். ls off வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட் டைம் இல்லை, இப்போ இருக்கு. இப்போ ls off -u MySQL. ஸோ ஃபைல்ஸ்லாம் எதுவும் ரன் ஆகாது. ஸோ MySQLோட ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எங்கள் உபுண்டு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் பாஸ்வேர்ட் மெத்தட் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும், மற்றபடி சேமஸ் RHL இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இதில் வந்து பேக்கேஜ் நேம் மட்டும் மாறும், இதில் அதில் எம்னா இல்லை ஏபிடி. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து அதில் டெம்பரரி பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகும், அந்த பாஸ்வேர்ட்லேருந்து நம்ம நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். ஸோ இதில் டெம்பரரியில் நான் இது பண்ண மாட்டோம், லாக் ஸ்டோர் ஆகாது, நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், ரூட் யூஸில் ஆல்டர் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ணி. ஓகே ஓகே, ஸோ இந்த செஷனில் உபுண்டுவில் எப்படி MySQL சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.